நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கிறப்ப எந்த பெரிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான வராக்கடன்களை நீங்க தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்றப்ப அந்த மாதிரி நிறுவனங்கள் பெயரை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க. எந்த சட்டத்துல சுப்ரீம் கோர்ட்டே அந்த நிறுவனங்களுடைய பெயரை வெளியிடணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி அந்த நிறுவனங்களுடைய பெயரை வெளியிடப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இல்ல நீங்க ஸ்பெசிபிக்கா கொஸ்டின்ல நீங்க சொல்றது எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்த நிறுவனங்களை தான் வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு ஒண்ணுதான் இருந்தா கூட பட் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்ல. ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இது ஒண்ணு ராணுவ ரகசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க இவங்களுக்கெல்லாம் நாங்க வரா கடன்களை நாங்க தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றதுனால இந்திய தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து எதிரி நாட்டில இருந்து வந்துட போறது இல்ல. இது இந்த ஆபத்து ஆக்சுவலி இந்தியாவில பாஜக அரசாங்கத்தினாலதான் நமக்கு வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு பைனான்சியல் அட்டாக் அந்த நேஷன். இது அது ரொம்ப தெளிவா அப்படி நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்தர் இது போட்டிருக்காங்க. RBI has also informed that number of companies in respect of which the amount of loan has been written off during a financial year is not maintained by it. RBI maintain பண்ணலன்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது further we regard to the name of companies. Further the regard to the name of companies, the disclosure of borrowers wise credit information is prohibited under section 45E of the RBI Act 1934. அப்ப பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. எந்தெந்த கம்பெனிகளுக்கு ஒரு அரசாங்கம் எவ்வளவு கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு அப்படிங்கிறது இப்ப நீங்க 9 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சொல்றோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 9 லட்சம் கோடி ரூபாயை நீங்க ஒரு 10 நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. 10 நிறுவனங்களுக்கு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நிறுவனம் 2-3 நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு 1,48,753 கோடி, இன்னொரு கம்பெனிக்கு 1,59,139 கோடி, இன்னொரு கம்பெனிக்கு 1,27,050 கோடி, இன்னொரு கம்பெனிக்கு 1,14,528 கோடி, இன்னொரு கம்பெனிக்கு 99,132 கோடி, அடுத்த 2 கம்பெனிகளுக்கு அரௌண்ட் 69 கோடி, இன்னொரு 3 கம்பெனிகளுக்கு அரௌண்ட் ஒரு 69 crore, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு 40 கோடி, இன்னொரு கம்பெனிக்கு 32 கோடி. சோ அப்ப இது 10 நிறுவனங்கள் 10 பேரு நீங்க இந்திய மக்களுடைய வரி பணத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை எடுத்துட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு மிகப்பெரிய இது ஒரு சாதாரண புள்ளி விவரம், ஒரு எண்ணிக்கை கிடையாது. ஒரு இந்திய மக்களுடைய சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்கள் இவர்களுடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சி ஒரு 10 பேருக்கு இந்த அரசாங்கம் காணிக்கையாக்கி இருக்கு. இது எவ்வளவு மோசமான கார்பரேட் அரசாங்கம்ங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஊழல் தான், வேற என்ன? இது மத்திய அரசு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா இதை வைத்து பார்க்கும்போது ஓப்பனாவே ஒரு முறைகேடு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஊழல் தான், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மக்கள் கடுமையான உழைப்பை ஒரு 10 நிறுவனங்களுக்கு ஒரு அரசாங்கம் எடுத்து கொடுக்கறதுக்கு எந்த சட்டத்தில் இதை அலோவ் பண்ணுது? அதுக்கப்புறம் இன்னொரு பண்ணி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க 10 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிட்டதுனாலே அதை விட்டுட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவோம், கேஸுக்கு போவோம்னா நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறீங்க. அப்புறம் யார முட்டாளா? அப்புறம் நீங்க தள்ளுபடி நீங்க சட்டப்படி தள்ளுபடி பண்ணிட்டோம் கிளைம் பண்ற ஒரு அமௌண்ட்டை யார் உங்களுக்கு கட்ட போறா? அப்ப யாருக்கு இந்த மாதிரி பதில கொடுத்து நீங்க யார முட்டாளாக்க நினைக்கிறீங்க நம்ம கேட்க வேண்டியிருக்குதுல்ல. இந்த அரசாங்கம் முழுக்க ஒரு கார்பரேட் ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் அனைத்து ஊழல் பணங்களும் கார்பரேட் மூலமாக அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி பல லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனாகவும் டாக்ஸ் ரிலீஃபாகவும் கார்பரேட்டுகளுக்கு போய் அந்த பணம் தான் எலக்ட்ரல் பாண்டா கார்பரேட்டுகள் இருந்து திருப்பி பாஜகவுக்கு வருது. இது ஒரு மிக நவீனமான ஒரு பொருளாதார ஊழல் நான் நினைக்கிறேன். இது மிக நிச்சயமா நம்ம தட்டி கேட்கணும். பாஜக ஆளாத மாநிலங்கள் குழந்தைகள் பிறக்கிற அந்த இதுல கட்டுப்பாட்டுடன் இருந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல அதை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறாங்க. ஏன் பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல மட்டும் அந்த மாதிரியான ஒரு இல்ல இது எப்படி நான் சொல்றேன்னா, மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் எல்லாமே நீங்க பாஜக ஆளாத மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்படுது, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்படுதுன்னு பார்க்க வேண்டியது இல்லை. நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க எடுத்துட்டு வராங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது ஒரு முன்னேறிய மாநிலங்கள், மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள், பொருளாதாரத்துல, கல்வியில, சோசியல் இண்டிகேட்டர்ல முன்னிலையில் இருக்கிற மாநிலங்கள் பாஜகவுக்கு ஓட்டே போடுறது இல்லை.
இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு இவங்க பாஜக ஆள்கிற மாநிலங்கள்ல அவங்க தொடர்ந்து வந்து அந்த மாநிலங்களை பின்தங்கிய நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மக்கள் தப்பு ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து கல்வி கொடுக்காம, வேலை வாய்ப்புகளை உருவாக்காம, பொருளாதார ரீதியா அவங்களை வந்து ஒரு முன்னேற்றாம, விழிப்புணர்வை ஏற்படுத்தாம அவங்கள வந்து தொடர்ச்சியா வந்து ரொம்ப ஒரு அறியாமையிலையும் கல்வியின்மையிலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாஜக ஆளுங்கள மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை. அதனாலதான் பாஜக அந்த மாநிலங்கள்ல தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கு. இது மக்கள் தப்பு எதுவும் கிடையாது, வட இந்திய மக்களுடைய தப்பு கிடையாது. இது பாஜக தொடர்ந்து தனது சுயநல அரசியலுக்காக தான் நீங்க வந்து அவங்க வந்து ஒரு பொருளாதாரமா இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லாற்றையும் பாஜக தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்கான ஆயுதமாகத்தான் பயன்படுத்துறாங்களே ஒழிய அவங்களுக்கு வந்து நாட்டு மேலேயோ நாட்டு மக்கள் மேலேயோ, ஏன் பாஜக ஆள்கிற மாநில மக்கள் மேலேயோ எந்த அக்கறையும் கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஒரு பதில் தான் எடுத்துக்காட்டு நான் நினைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.